நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரானுடைய தாக்குதல், அதற்கு பதிலடி கொடுக்கின்ற விதமாக அமெரிக்கா இஸ்ரேலுடைய போர்கள் என்பது அதிகளவிலான பதற்றத்தை உண்டு பண்ணி இருக்கின்றது என்பது இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல் களத்தில் இணைகின்றது ஜெர்மனி என்கின்ற இன்னொரு விடயம் வந்திருக்கின்றது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல் நகர்வில் இணைவது குறித்து ஜெர்மனி தீவிரமாக பரிசீலித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இஸ்ரேலின் ராணுவ வானொலிக்கு ஜெர்மன் அரசியல் மற்றும் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன என்பதை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியாகி இருக்குது. மத்திய கிழக்கில் இடம்பெற்று வருகின்ற மோதல்களுக்கு மத்தியில பிராந்தியத்தில் உள்ள நாடுகளை தாக்குவதை ஈரான் அரசாங்கம் நிறுத்தாவிட்டால் இந்த தாக்குதலில் இணைவது குறித்து ஜெர்மனி தீவிரமாக பரிசீலித்து வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. அமெரிக்காவுடன் சாத்தியமான ராணுவ நடவடிக்கைக்கான திட்டமிடல் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டதாகவும், குண்டுவெடிப்பு தாக்குதல்களில் இணைவது முதல் ராணுவ மற்றும் வான்வெளி உதவிகளை வழங்குவது வரை ஜேர்மனின் வெளியுறவு அமைச்சக அதிகாரிகளும் நாடாளுமன்றத்தின் வெளியுறவு குழு உறுப்பினர்களும் ஆதரவை வெளிப்படுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. எனினும் இந்த அறிக்கை குறித்து இஸ்ரேலில் உள்ள ஜெர்மன் தூதரகம் உடனடியாக பதிலளிக்கவில்லை. இறுதியாக நேற்றிரவு பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் பிரித்தானியா ஆகியவை ஈரானின் தாக்குதல்களை கண்டித்து ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிட்டிருந்தன. தேவை ஏற்பட்டால் ஈரானுக்கு எதிராக தற்காப்பு நடவடிக்கை எடுப்பதன் மூலம் தங்கள் நலன்களையும் வளைகுடாவில் உள்ள தங்கள் நட்பு நாடுகளின் நலன்களையும் பாதுகாக்க தயாராக இருப்பதாக இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார்கள். இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கத்தால இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைப்பாடு சார்ந்து என்பிபி அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பலவிதமான கருத்தாடுகளை முன்வைத்து வருகின்றார்கள். இதுல மிக முக்கியமான விடயம் என்னென்றால், ஈரானில் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக அந்த இடம்பெற்றிருக்கக்கூடிய வல்லரசு நாடுகளின் போர் ஆனது இலங்கையில இன்னும் ஒரு புதிரை கொண்டு வந்திருக்கின்றது. அதிகளவிலான பெட்ரோல் வரிசை என்பது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. எரிபொருள் சார்ந்து அரசாங்க தரப்புல ஜனாதிபதி சொல்லி இருக்கின்றார், 3 மாதங்களுக்கு தேவையான பெட்ரோல், அதாவது எரிபொருள் இருக்கின்றது, வரிசை என்பது தேவையில்லை என்று சொல்லி. இன்னொரு பக்கம் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருவர் சொல்லி இருக்கின்றார், 14 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் என்பது இருக்கின்றது, ஆகவே வரிசை தேவையில்லை என்று. இன்னும் ஒரு கருத்தாளர்கள்ல வந்திருக்கக்கூடிய நகர்வு என்னவென்று சொன்னால், 1 மாதத்துக்கு தேவையான எரிபொருட்கள் இருக்கின்றது, தேவையில்லை என்று சொல்லி. இப்பொழுது இருக்கக்கூடிய கேள்வி மக்கள் மத்தியில, இவர்கள் இருக்கு என்கின்றதுனாலேயே அவர்களுக்கான ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டில மக்களால் முடிவுகளை எடுத்துக்கொள்ள முடியாது இருக்கின்றார்கள். அரசுல இருக்குன்னு சொன்னால்தான் எங்களுக்கு ஆகப்பெரிய பயமாக இருக்கே என்கின்ற ஒரு நிலவரம் என்பது காணப்படுகின்றது. இது இருக்க இன்னொரு பக்கம் தொடர்ச்சியாக மக்கள் தங்களுடைய கருத்துக்களுக்கு, தாங்கள் விடுக்கின்ற அந்த அறிக்கைகளுக்கு செவிசாய்க்காத தொடர்ச்சியாக வரிசைகளில் போய் நின்று எரிபொருட்களை நிரப்புவார்களாக இருந்தால் கியூஆர் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஒரு காலத்துல, அதாவது கடந்த காலத்துல பெட்ரோலுக்கான தட்டுப்பாடுகள், எரிபொருட்களுக்கான தட்டுப்பாடுகள் வருகின்ற பொழுது கியூஆரை பயன்படுத்தி அந்த கியூஆர் கோட் மூலம் நாங்கள் பெட்ரோலை நிரப்பக்கூடியதாக இருந்தது, எரிபொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதே வழிமுறையை பின்பற்ற வேண்டிய தேவை ஏற்படும் என்கின்ற விடயத்தை சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே எது எப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் அரசு சொல்லி இருக்கின்றது, எங்களுக்கான எரிபொருட்கள் வருவதிலையும் ஈரான் அதே போன்று அமெரிக்கா இஸ்ரேல் தொடர்பிலான தாக்குதல்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, எங்களுக்கு வருவதற்கான அனைத்து விதமான வசதிகளும் இருக்கின்றது என்ற விடயத்தை சொல்லி இருக்கின்றார்கள். இது சார்ந்து நாம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் உங்களுக்காக பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. சரி, இதுவாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் இஸ்ரேலை நோக்கி 200 ஏவுகணைகள் அதிருகின்றது. இஸ்ரேல் களம் என்கின்ற வகையிலான பலதரப்பட்ட விடயங்கள் வெளிவந்திருக்கின்றது என்பதை சொல்லுகின்ற பொழுது, அதையும் தாண்டி கட்டாரில் மழை போல் விழுந்து வருகின்ற ஈரானின் ஏவுகணைகள் சார்ந்தும் பலவிதமான நகர்வுகள் வெளிவந்திருக்கின்றது. இதைவிட ஈரான் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பல நாடுகளை சீண்டி பார்த்திருக்கின்றது என்ற விடயத்தையும் நாங்கள் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எது எப்படி இருந்தாலும் ஈரான் சற்று தன்னுடைய வேகத்தையும் தன்னுடைய பலத்தையும் காட்ட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிலவரத்தில உறுதுணையாக இருக்கின்றது. அதற்கு பதில் தாக்குதலை வழங்குவதற்காக
இஸ்ரேலோடு சேர்ந்து அமெரிக்காவும் ஒரு கை காட்டும் என்கின்ற நிலைப்பாடு இருக்கின்றது. ஆகவே இது இருக்கின்ற பொழுது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய அலுவலகத்தை இங்கு தாக்கி இருக்கின்றார்கள் என்கின்ற இன்னொரு விடயம் வந்திருக்கின்றது. இப்பொழுது தொடர்ச்சியாக பதில் தாக்குதல்கள் என்பது இடம்பெறும். இருப்பினும் இது சார்ந்து சர்வதேச நாடுகளாக இருக்கட்டும், இல்லை என்று சொன்னால் ஒரு தீர்வினை கொடுப்பதற்காக பல நாடுகள் முன்வர வேண்டும் என்கின்ற இந்த விடயத்தை இங்கு நாம் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. இருப்பினும் பொறுத்திருந்து பார்ப்போம் அமெரிக்காவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க போன்றது என்பதை. மற்றும் ஒரு பதிவுகளாக சந்திப்போம். வணக்கம்.